டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. நம்முடைய திரு பிரகாஷ் அவர்களும் இணைந்திருக்கிறார். அவரும் பாராட்டு மழை பொழிய போகிறது இல்லைங்கிறது உறுதி. திரு பிரகாஷ், இந்த உரையை எப்படி பார்க்குறீங்க? ஹைலைட்ஸா நீங்க பார்ப்பது என்ன? ஹைலைட்ஸா நான் பார்க்கறது என்னன்னா, முதல்ல இது கனிமொழி சொன்ன மாதிரி வழக்கு நடக்கக்கூடிய சம்பவம் பற்றிய பேச்சு. அதுல அவர் சாட்சியோ இல்லையோ அவரு கட்சிக்காரங்க 2 பேர் குற்றவாளி. அதுல ஆதவ அர்ஜுனன் குற்றவாளி, குற்றம் சாட்டப்பட்டவர்கள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள், அக்யூஸ்ட், தே ஆர் அக்யூஸ்ட். விஜய் சாட்சி, செந்தில் பாலாஜியும் அதுல சாட்சி தான். ரைட்டுங்களா? இந்த சம்பவம் சம்பந்தமாக இவங்க கொடுத்த வாக்குமூலங்கள் அடிப்படையில தான் செந்தில் பாலாஜியும் விசாரிக்கப்பட்டாரு. அப்போ போலீஸ நான் நம்பிட்டேன், போலீஸ் என்னை கூட்டிட்டு விட்டாங்க, இது ஒரு நாடகம், இப்படி நடந்தா அப்படி செய், அப்படி நடந்தா இப்படி செய்யு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யார் கொடுத்தது அப்படின்னு அந்த வழக்கோட 120B ஓபன் பண்றாரு இவரு விஜய். ஆனா 120B ஓபன் பண்ற விஜயால அந்த வழக்குல செந்தில் பாலாஜி உட்பட திமுகவினர் சதி செய்தார்கள் அப்படின்ற இவருடைய மெயின் பார்ட்டை ஓபன் பண்ண முடியல. ஓடு வருகிறான் வேட்டைக்காரன் அப்படின்னு செந்தில் பாலாஜி கிண்டல் பண்ண முடிஞ்ச விஜயால செந்தில் பாலாஜி உட்பட திமுகவினர் செய்த சதி திட்டத்தால் தான் கரூர் சம்பவம் நடந்ததுன்னு குற்றம் சாட்ட முடியல. வேற எல்லாத்தையும் பேசுறாரு, ஊழல் பண்ணிருக்காங்க, அது பண்ணிருக்காங்க. இல்ல, அதுதான் இம்ப்ளைடு. நீங்க போலீஸ் பொலிட்டிக்கல் மாஸ்டர்ஸ் சொன்னதை கேட்டு செஞ்சாங்க அப்படின்னா அதுதானே இம்ப்ளிகேஷன். அதை நேரா சொல்லணும்னா கூட அத்தனை சொல்லாம சொல்றாரு. அது 120B நீங்க தெளிவா குற்றம் சாட்டணும். அதாவது பட் இது 120B கொடுக்கறதுக்கு இது போலீஸ் ஸ்டேஷனோ கோர்ட்டோ இல்ல, இது அரசியல் மன்றம் இல்ல. இது ஆம்பிக்விட்டிக்கு இடம் உண்டு இல்ல, விளையாடலாம்ல வார்த்தைகள்ல விளையாடலாம். இது 120B கொடுக்கறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இல்லைன்றதும் கரெக்ட் தான். ஆனா நீங்க அந்த சம்பவம் தொடர்பான ஒரு விஷயத்துக்காக, விழாவுக்காக அங்க போறீங்க, ரைட்டுங்களா? அங்க அந்த சம்பவத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு தற்காலிகமா வேலை கொடுக்க சொல்லி கோர்ட்டே உத்தரவு போட்டிருக்கு, அனுமதி கொடுத்திருக்கு. நீங்க போறீங்க. அப்போ அது சம்பந்தமான மக்கள் சந்திப்பு விழால பேசும்போது அந்த சம்பவத்துல நான் ஏமாந்தேன், போலீஸ் என்னை ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளு அதே உரையில இன்னொரு பாட்டுல செந்தில் பாலாஜி அக்யூசேஷன் பண்றாரு. ஓடு வருகிறான் வேட்டைக்காரன் செந்தில் பாலாஜிய அக்யூஸ் பண்றவரு செந்தில் பாலாஜி தான் இந்த சம்பவத்துக்கு காரணம் அப்படின்ற தாவேகாவுடைய தியரி அங்க அடிபட்டுச்சு. விஜயே அத ஏத்துக்கல, விஜயே அந்த தியரியை முன்னெடுத்து செல்ல முடியல. இல்ல, கரூர் போலீஸ் நாடகம் ஆடினாங்க வரைக்கும் சொல்றாரு. யார் சொல்லி செஞ்சீங்கங்கிறாரு. சோ யார் சொல்லி அப்படிங்கும் போது இயல்பா அவர் யார் இம்ப்ளை பண்றாங்கன்னு எல்லாருக்குமே புரியும் தானே. அதாங்க, யார் சொல்லி செஞ்சாங்கன்னா அவர் சிஎம் சொல்றாரு, ரைட்டா? சிஎம்மையும் கவர்மெண்ட்டையும் சொல்றாரு, அவரு டிஎம்கேவையும் சொல்றாரு. ஆனா இவ்வளவு நாள் சொன்ன தியரி செந்தில் பாலாஜி தனியார் ஆம்புலன்ஸ்களை ஏற்பாடு செஞ்சாரு, செந்தில் பாலாஜி ஊசி ஊத்தி குத்துனாரு, செந்தில் பாலாஜி ஆட்கள் பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சாங்க, அதனாலதான் அந்த கமோஷன் உருவாச்சு. இல்ல, இன்னைக்கு எப்படி தேரிய மாத்துறாருன்னா போலீஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பெரம்பலூர்ல ஒரு எஸ்பி சொன்னாரு, உண்மைதான் அது. பெரம்பலூர்ல ஒரு எஸ்பி சொன்னாரு. இப்ப கரூர்ல நினைச்சிருந்தா இவர் நிகழ்ச்சியை கேன்சல் பண்ண வச்சிருக்க முடியும் தானே போலீஸால. ஆனா கேள்வி என்னன்னா, 4000 பேரோட இன்னைக்கு ஃப்ரீயா போறாருல்ல விஜய். ஆனா அவரு சாதாரணமான அந்த ரோட் ஷோல போகும்போது எப்படி வரும் பைக்கு, எவ்வளவு பைக் வரும்? ஏன்னா இன்னைக்கு நெறிப்படுத்திருக்காங்க காவல்துறையினர். அன்னைக்கு அதை நெறிப்படுத்தினாங்களா இன்னைக்கு மாதிரிங்கிற கேள்வியை தான் அவரு இந்த காட்சிகள் மூலமா அன்னைக்கு இதே மாதிரி கமோஷன் அவர் பண்ணும்போதும் அவரை சேஃப்டியா பாதுகாத்து கொண்டு விட்டது காவல்துறை. நான் காவல்துறைக்கு நன்றி சொன்னேன்னு ஒத்துக்கிறாரு அவர். இன் ஹைண்ட்சைட் ஐயோ நான் தெரியாம சொல்லிட்டு இதெல்லாம் செஞ்சிருக்காங்க பாருங்கிறார். அதான் அது பாசிட்டிவ் சைட் ஆஃப் தி போலீஸ் போர்ஸ் அவர் சொல்றாரு. அப்போ நன்றி சொன்னேன்னு சொல்றாரு. அப்போ அவருடைய டோட்டல் கரூர் தியரி ஃபெயிலியர். இப்போ டிகே சிலங்கோவன் சொல்றதுதான்
ஸ்டாலின் சட்டமன்றத்துல என்ன குற்றச்சாட்டு சொன்னாருன்னு விஜய் ரீகால் பண்றதுதான் கரெக்ட். இவர் லேட்டா போனாரு. இவர் வந்து எத்தனை மணிக்கு நாமக்கல் போனாரு, எத்தனை மணிக்கு சென்னையில இருந்து புறப்பட்டாரு, எத்தனை மணிக்கு கரூருக்கு ரீச் ஆகுறாரு, இன்னும் மத்தியானமே வந்து பேசுவார்னு புஷி ஆனந்த் அறிவிச்ச அறிவிப்பு எங்க? இன்னும் அவர் முன்னமே இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. நான் எங்க இருக்கேன், எந்த நொடி என்ன இருக்கேன் அப்படின்னு தொலைக்காட்சியில் எல்லாரும் பார்த்து தானே இருக்கிறாங்க. அது வந்து ரகசியம் இல்லையே. நாமக்கல்ல இருந்து கரூர் வரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு வியூகம் அந்த ஊர் மக்களுக்கு கூடி இருக்கவங்களுக்கு தெரியும் தானே. they were all connected by television. போக்குவரத்து மறுக்கப்பட்டு பஸ் ஸ்டாண்ட் கிட்டத்தட்ட மூடப்பட்டு 90 ஊர்களுக்கு போகக்கூடிய பஸ் நிறுத்தப்பட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் போது இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பேசுவார் என்கிற அந்த சனிக்கிழமை எல்லாமே செய்வாங்க தானே. இப்ப இன்னைக்கு இரவு 8 மணிக்கு ஒரு அரசியல் தலைவர் பேச போறார் அப்படின்னா அந்த அரசியல் கட்சி கூட்டங்கள் நீங்க எவ்வளவோ பார்த்திருப்பீங்க. இன்னும் சற்று நேரத்தில் தலைவர் வருகிறார், இன்னும் சற்று நேரத்தில் டு கீப் பீப்புள் டியூன். அது எல்லா அரசியல் மேடைகளையும் பார்க்கறது தானே. டு கீப் பீப்புள் டியூன்ன்றது இந்த இடத்துல ரொம்ப மோசமா இருந்தது. மத்தியானத்திலிருந்தே அவர் வந்து வருவார் பேசுவார்னு, அதாவது சாயந்தரம் வந்து ஒரு 8 மணிக்கு ஜெயலலிதா அம்மா ஒரு இடத்துக்கு வராங்கன்னா அதுக்கான ஒர்க் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே சாயந்தரம் 5 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். 5 மணிக்குல இருந்து 8 வருவாங்கன்னு ஒரு 3 hour கும்பலை கூட்டுவாங்க. ஆனா இது மத்தியானம் 12 மணில இருந்தே கூட்டுறாங்க இவங்க. கரூர் சம்பவத்துக்கு ஒரு கூட்டப்பட்டது, இவங்க வந்த ரஷ், இவரு லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆன் பண்ணி வந்தது, இதெல்லாம் தான் காரணம். ஓகே, அவருடைய பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் தீமிக்கு போலீஸ் சொல்றாரு. பாயிண்ட் வெல் டேக்கன் சார். நீங்க இந்த கரூர் சம்பவத்துக்கு நினைவு சின்னம்லாம் கட்ட போறோம் அப்படின்னு இருக்காரு. இந்த கரூர் சம்பவத்தை தாண்டி இந்த பை எலெக்ஷனுக்கான ஒரு பிரச்சார தொடக்கமாக கூட இதுல பார்க்கலாம். அவங்கள லேசா விட்டுறாதீங்க பை எலெக்ஷன்ல அப்படிங்கிறாரு. அவங்க வெண்டிங் மிஷின்ங்கிறாரு. திமுக மேல கூர்மையான தாக்குதல், கடந்த தாக்குதல்களை விட கூர்மையாகவே இருக்கிறது. அந்த பொலிட்டிக்கல் மெசேஜ் இங்க எப்படி டீகோட் பண்றீங்க? பொலிட்டிக்கல் மெசேஜ் வந்து பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காரு அவர். அதுல நம்ம மாற்று கருத்தே இல்ல. அவரு பாலிடிக்ஸ் வந்து செம்மையா பண்றாரு. அதுல மாற்று கருத்தே இல்ல. பொலிட்டிக்கலா திமுக அடிக்கிறாரு. ஆனா அதுல எனக்கு நெருங்கினது என்னன்னா சோஃபா மாடல்ன்றாங்க, வாஷிங் மிஷின்றாங்க, இதெல்லாம் எனக்கு புரியல முதல்ல அப்படின்றாரு. சோ வாஷிங் மிஷின், முக்கியமான ஒரு வாஷிங் மிஷினை மேடையில ஏற்றி விஜயபாஸ்கர் வந்து நன்றி சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிட்டு இவர் வாஷிங் மிஷின் பத்தி அதே மேடையில பேசுறதுதான் நகை முரணா இருந்தது. வாஷிங் மிஷினுக்கு பதிலடி வந்து வெண்டிங் மிஷின். வெண்டிங் மிஷின், ரைட். வெண்டிங் மிஷின் அது என்ன அர்த்தத்துல சொன்னார்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. வாஷிங் மிஷின் பணத்தை தேர்தலில் கொடுத்து ஜெயிக்கிறாங்க, நாங்க அதை செய்யல, அதுக்கான தேவையே இல்ல, அந்த சிஸ்டத்தையே ஒழிச்சிருக்கோங்கிறார். அந்த சென்ஸ்ல கரெக்ட். பணத்தை தேர்தல்ல கொடுத்து செஞ்சதை வந்து தாவேகாவினரே பணத்தை கொடுத்தாங்க அப்படின்னு தாவேகாவினரே ஒத்துக்கொண்ட வீடியோக்கெல்லாம் வருது. அவர் பல வீடியோக்களை ஜெயிச்சவங்க எல்லாம் சாதாரணமானவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. பெரும் கோடீஸ்வரர்களுக்கு மத்தியில எளியவர்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க. பணம் வந்து அட்லீஸ்ட் ரிலேட்டிவ்லி நீங்க வந்து இவங்க தான் குறைவா பணம் கொடுக்காம ஜெயிச்சிருக்காங்கன்னு நம்ம பார்த்துட முடியும் தானே. இட் வாஸ் a clean election that way. கண்டிப்பா கண்டிப்பா. அது வந்து தாவேகாவுடைய வெற்றியில வரக்கூடிய ஒரு விஷயத்துல விஜய் மேல இருந்த ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட் அட்ராக்ஷன்ல ஜனங்க வந்து யார் எம்எல்ஏன்னு கூட பார்க்காம, யாரு நிக்கிறான்னு கூட பார்க்காம ஓட்டு போட்டாங்க அப்படின்றது இந்த தேர்தலுடைய ஒரு விசேஷமான அம்சமா நம்ம எடுத்துக்கலாம். அதனால வந்து இவங்க முழுக்க முழுக்க வெண்டிங்க நிறுத்திட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இவங்க அடுத்து வரக்கூடிய இடைத்தேர்தல்ல வெண்டிங்க்கு போக மாட்டாங்கன்றதுக்கு என்ன கேரண்டி இருக்கு? அதை நம்ம நடக்கும் போது பார்க்கணும். இடைத்தேர்தல்கள்ல ஆளுங்கட்சிகள் பெருந்தொகையை செலவு செஞ்சதுதான் நம்ம தமிழ்நாட்டு வரலாறு. இவங்க இதுவரைக்கும் பார்த்திருக்கோம். அது எப்படி விதிவிலக்கா இருக்க போறாங்கிறத நம்ம பார்க்கணும். அதை தாண்டி புதிய திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளுக்கு அறிவிச்சிருக்கிறாரு. ஒரு பக்கம் ஸ்டேட் பினான்சஸோட நிலை பத்தி சொல்லும் போது இது ஒரு ப்ரூடன்ட் பிஸ்கல் பாலிசியா அப்படிங்கிற கேள்வி விமர்சனமும் எழும். அதாவதுங்க, அது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் மெடிக்கல் கார்பரேஷன் வந்து அந்த தங்க மோதிரங்களை வாங்கி தரணும் அப்படின்னு டெண்டர் வச்சிருக்கிறதா சொல்றாங்க. ஆனா அதுல வந்து நிறைய அலிகேஷன்ஸ் இருக்கு அந்த திட்டத்துல. இவங்களுக்கு நெருக்கமான ஒரு நகை நிறுவனம் வந்து அதுக்காக பண்ணுது அப்படின்ற அலிகேஷன்ஸும் அதுக்குள்ள வருது. ஆனா என் கேள்வி என்னன்னா,
இங்க சென்னையில பெண்களுக்கு ஓடக்கூடிய மகளிர் விடியல் பஸ்ல விடியல்ன்ற பேரை மட்டும் இவங்க அகற்றல. 100 பஸ் வந்து இவங்க வந்து குறைச்சிருக்காங்க இங்க. அதே மாதிரி அந்த பெண்களுக்காக ஓடக்கூடிய பஸ்கள் நிறைய இடங்கள்ல நிறுத்தப்பட்டதா அலிகேஷன்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இன்னமும் ஓடிதான் இருக்கு. நம்ம கண் முன்னாடி ஓடுறத பாக்குறோமே, குறைச்சிருக்குங்கிறீங்களா? என்ன தரவு இருக்கு? குறைஞ்சிருக்குன்றது சிபிஎம் வந்து அலிகேஷன் பண்ணி நம்ம சிபிஎம் அலிகேஷன் பண்ணி செல்வா போயிட்டு அந்த போக்குவரத்து துறை எம்டியோட சண்டை போட்டிருக்காரு. ரைட்டுங்களா? அது சீக்கிரத்திலேயே செய்தியா வந்திருக்காது. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுக்க பெண்கள் வந்து பேருந்துகள்ல இலவசமாக பயணம் செய்யலான்ற திட்டத்தை விட்டுட்டு, பெண்களுக்கு 2500 ரூபாய் கொடுப்போம் அப்படின்ற திட்டத்தை விட்டுட்டு, மாசம் 6 சிலிண்டர் கொடுப்போன்ற திட்டத்தை விட்டுட்டு, இளைஞர்களுக்கு 4000 ரூபாய் தருவோம் அப்படின்ற திட்டத்தை விட்டுட்டு, தாய்மாமன் மோதிரம் மட்டும் கொடுக்கிற திட்டத்துல நான் வந்து ரியல் தாய்மாமன் ரீல் தாய்மாமன் இல்ல அப்படின்னு சொல்றதுல வந்து ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். அதுல இவர் விளம்பர தூதுவரா நடிச்ச ஒரு நகை கடையும் அதுக்கெல்லாம் நமக்கு ஆதாரம் இல்ல. நம்ம அதெல்லாம் நம்ம இல்லாம இம்ப்ளிகேட் பண்ண இல்லங்க, அது அலிகேஷன் தான். இல்ல பட் ஸ்டில் நம்ம வந்து ப்ரூஃப் இருக்கும்போது அதை பேசுவோம், சப்ஸ்டான்ஷியேட் பண்ணும்போது நம்ம பேசுவோம். நன்றி பிரகாஷ், thank you very much for உங்க பார்வையில இதை டீகோட் பண்ணதுக்கு நன்றி. டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.